யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் 2026 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இருந்து அவருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு தினமும் கிடைப்பதாக. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து செழிப்பான பாதையில் நடத்த உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு மிஷனரி இயக்கம். இந்த மிஷனரி இயக்கம் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் சொந்தமானதல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கட்டளையை இந்தியாவின் 6,87,000 கிராமத்திலேயும் 148 கோடி ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவர் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி இயக்கம். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தில் 8,444 பேர் திருமுழுக்கு எடுத்திருக்கிறார்கள். சுமார் 3,500க்கும் மேற்பட்ட மக்கள் திருமுழுக்கு எடுக்க காத்திருக்கிறார்கள். 818 கிராமங்களிலே சபைகள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் குறைந்தது 20 புதிய சபைகள் உருவாகும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். 55 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 80 இடங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். 8 இடங்களிலே ஆதிவாசி குழந்தைகளுக்கு விடுதி நடத்தி 458 குழந்தைகள் அந்த விடுதிகளில் படிக்கிறார்கள். எல்லாருடைய ஜெபம், உங்களுடைய தியாகமான காணிக்கின் விளைவாக எல்லா மிஷனரிகளுக்கும் கிறிஸ்மஸ் கிஃப்டையும், அதோடு கூட ஆதிவாசி குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதற்கும் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை அனுப்புவதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவைகளை செய்கிறீர்களோ எனக்கு நீங்கள் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சமீபத்தில் ஒரு ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி, நான் தினந்தோறும் ஐயா நான் உங்கள் முகத்தை பார்க்கணும், எனக்கு ஒரு நிமிஷம் மாத்திரம் உங்கள் முகத்தை காட்டுங்கன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு வாசலில் 2 பிச்சைக்காரங்க நின்று கதவை தட்டினாங்க. கதவை திறந்து பார்த்து அலங்கோலமான காட்சி. என்றாலும் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். சாப்பிட்டுட்டு ஐயா நீங்கள் நல்லா இருங்கன்னு வாழ்த்திட்டு போனாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயதான ஒரு கிழவன், அந்த ஆள் கீழே தட்டிப்படா செத்து போயிடுவார், அவர் வந்து கதவை நிற்கிறாரு. ஐயா ரொம்ப சந்தோஷம் வாங்கயான்னு சொல்லி அவருக்கும் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒரு உணவு கொடுத்து உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா ஐயான்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பி வச்சேன். அது கடைசியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, இந்த சின்ன குழந்தைங்க ரோட்டில் பிச்சை எடுக்காங்களே, இந்த குழந்தைங்கள நம்ம கூட தங்க வச்சுக்கலாமன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கிட்ட என் கூட தங்கிருங்க, நான் உங்களை நல்லா படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கேட்டேன். அந்த பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, நாங்கள் எதாவது கொண்டு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்கன்னாங்க. நான் உடனே பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டுட்டு உங்கள் அட்ரஸ் தாங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் பார்த்தியா, முதல்ல பிச்சை எடுக்கிறவனா, ஒரு வயசானவனா, ஒரு குழந்தையா, அது நான் தான் சொல்லி இயேசு என்கிட்ட சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் நன்மை செய்கிறவராகவே அப்போஸ்தலர் 10:38 இயேசு சுற்றி தெரிந்தார். யாரெல்லாம் நன்மை செய்கிறீங்களோ, யாரெல்லாம் தான தர்மம் பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டுக்கு தீங்கு வராது, உங்கள் வீட்டை சுற்றிலும் எப்பொழுதும் நன்மை குடியிருக்கும். ஆகவே உற்சாகத்தோடு அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலேயும் நல்ல மனதோடு முன்னேறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயக்கம் ஆரம்பித்து 6 ஆண்டு முடித்து இப்போ 7வது ஆண்டுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். பொருளாதார தேவைக்காக எந்த மனுஷனும் நம்பி இல்லை, அதே மாதிரி எந்த நிறுவனத்தை நம்பி கிடையாது. இயேசுவேன்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் ஏவப்பட்டு இந்த ஊழியங்களை தாங்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சுவிசேஷம் மனிதனை மனிதனாக உருவாக்குகிறது. இதுதான் சுவிசேஷம். பார்த்துக்குங்க. கடந்த நாளில் மகாராஷ்டிரா போயிருந்தேன். ரிஷி ஒரு பயங்கரமான பைத்தியக்காரன். அருமையானவர்களே, அந்த ஊருக்கு வர்றவங்களாம் அடித்து கையில் கிடக்கிறதெல்லாம் தூக்கி எறிவான். பார்த்துக்குங்க. ஊர் மக்கள் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து விஷம் வச்சு கொள்கிற தீர்மானிச்சிருந்த நேரத்தில் தான் அவனை நம்ம ஹாஸ்டலுக்கு நம்ம மிஷினரி கூப்பிட்டு வந்தார். 2 நாள் மட்டும் கொஞ்சம் தகராறு பண்ணவன் தொடர்ந்து அமைதி ஆகிட்டான். நான் போயிருக்கும்போது அண்ணா ஒரு லேகியனை விட கேவலமாக இருந்தேன், இன்றைக்கி என்னை ஆண்டவர் மனுஷனாக வாழ வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சாட் சொல்லிகிட்டு இருந்தாங்க.
என் அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய சாட்சிகளை உங்கள் மத்தியில் நான் சொல்ல முடியும். ஆகவே இந்த 2026, 27 புதிய நிதியாண்டில் ஆண்டவர் சித்தம் இருந்தால் இன்னொரு 50 மிஷினரிஸ் எடுக்கணும். 100 குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கணும். குறைந்தது ஒரு 5000 பேருக்கு பேப்டிசம் கொடுக்கணும். ஆண்டவர் சித்தம் இருந்தால் 100 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அருமையானவர்களே, நம்ம இந்தியாவுக்கு வந்த நவீனகால மிஷினரி வில்லியம் கேரி, அவர் லண்டனில் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் பாஸ்டராக இருந்தார். அன்றைக்கி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எழுப்புதல், எல்லாரும் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லி கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. வில்லியம் கேரிக்கு கண்ணீர் தாங்க முடியல. எல்லாருடைய பாராட்டம் வாங்குறதுக்காக வேணா இப்படி பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த புல்பிட்லேயே முழங்கால் போட்டு, ஆண்டவரே யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த சர்ச்சில் முக்கியமாக இருந்த பழைய பாஸ்டர், அதோடு கூட மூப்பர்கள் அவரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு ஆமேன் போட்டுட்டு, கேரி நாங்கள் திரும்பி போக போகிறதில்ல, நம்ம என்ன செய்யணும் சொல்லுன்னு சொல்லி திட்டமிட்டு அருமையானவர்களே, இந்தியாவுக்கு வில்லியம் கேரி முதல் மிஷினரியாக புறப்பட்டு வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலேயே முதல் பேராயர் ஆனவர் பேராயர் அசரியா. அவருடைய சொந்த ஊர் வெள்ளாளன்ல. அந்த கிராமம் தான் என்னுடைய ஊர் பத்துக்குங்க. ஒரு மீட்டிங்கில் அவர் பேசும்போது, யாரேனா நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் கேட்குறான், யாராயிலும் போவாங்கன்னு கேட்குறியே, இவ்வளோ பெரிய வளர்ந்து திறமையான ஆளாக இருக்கிறியே, நீ ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டானா. உடனே அவர் புறப்பட்டு போனார். பார்த்துக்குங்க, இன்றைக்கும் கம்மம், ஆந்திராவில் கம்மம் டயசிஸ்ன்னு உருவாகி இன்றைக்கி அங்கே பெரிய சபைகள். அது மாத்திரமல்ல, விக்டோரியா மகாராணி அம்மையார் இந்தியாவுக்கு வந்திருந்த காலங்களில் அவரோட பேசிகிட்டு இருந்ததை பார்த்து அந்த அன்றைக்கு இருந்த நவாப் கேட்டாராம், இவர் யாருங்கன்னு சொல்லி. அப்போ தான் சொன்னாங்களே. சொன்ன உடனே பேராயர் அசிராட்ட அந்த நவாப் கேட்டாராம், உங்களுக்கு எவ்வளோ சொத்து வேணும், எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி கேட்டாராம். சொன்னாராம், எனக்கு பணமும் வேண்டாம், சொத்தம் வேண்டாம், எங்களுக்கு தேவை ஒவ்வொரு மனிதன் கூட நரகம் போகக்கூடாது. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய இயக்கத்தின் நோக்கம், இதுதான் நம்முடைய இயக்கத்தின் தரிசனம். இந்த பணிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த புதிய ஆண்டில் கடவுளை எப்படி திருப்திப்படுத்தலாம், எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க. அப்போ தான் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா கடவுள் சந்தோஷம் நம்ம வீட்டில் இருக்கும், கடவுளுடைய பிரச்சனை நம்ம வீட்டில், நம்ம பிள்ளைங்க எல்லாரும் ஒருவருக்கூட நல்லா பேசி சந்தோஷமாக இருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டில் நீங்கள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நீங்கள் அடையணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை ஆதரிக்க ஆண்டவர்களோடு கூட பேசுவார் என்றால் எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 005652. எங்களுடைய தொலைபேசி எண் 9043 867550 9447375550. எங்களுடைய தலைமை அலுவலகம் நம்பர் 2, எம்ஜிஆர் தெரு, பதுவஞ்சேரி, சென்னை 126. என் அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்திற்கு அலுவலகங்கள் தேவையாக இருக்கிறது, ஜெபித்து கொள்ளுங்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போல் கோயம்புத்தூர், சென்னை, தாம்பரம், பாம்பே போன்ற பகுதியில் எங்களுக்கு அலுவலகம் தேவையாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வீடுகள் அதற்கு ஆயத்தமாக இருக்குமே என்றால் அதற்கு வேண்டிய முறையான வாடகை கொடுத்து நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம். ஆண்டவர் சித்தம் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, வெஸ்ட் பெங்கால் போயிருக்கும்போது சுக்குப்பூரி அப்படின்ற ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். அருமையானவர்களே, 8 அசுத்தாவி அந்த சகோதரி மேலே. இரவு முழுவதும் தூங்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, ரொம்ப மெலிஞ்சு போய் இருந்தாங்க. ஒரு மாதிரி வெளிரிய கண்கள், எப்போ மரணம் அவர்களை சந்திக்கும்னு சொல்லி அந்த குடும்பத்தார் கண்ணீரோடு அந்த மகளை நம்ம பண்ணுற அந்த ஜெப அறைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. என் அன்புக்குரிய அந்த மகளுக்காக போராடி ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு அசுத்த ஆவிகளும் அந்த மகளை விட்டு ஓட ஆரம்பித்தது. இன்றைக்கி நீங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தீங்கன்னா அந்த மகள் நல்ல குடும்பமாக, நல்ல அழகாக, சாட்சியாக, கர்த்தருக்கு மகிமையாக இருக்காங்க. என் அன்புக்குரியல இப்படி நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. ஆகவே ஒருவர் கூட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்காம நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு மிஷினரி இயக்க தலைவர்கள் வட மாநிலங்களுக்கு போயிருந்தாங்க. வட மாநிலங்களுக்கு போய் அங்குள்ள ஊழியங்களெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக ஃபஸ்தி என்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வரக்கூடிய ட்ரெயின் தாமதமாயிடுச்சு.
ஒரு வெளிநாட்டு மிஷினரி, ஒரு வெள்ளை தோல் அவருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் நின்று ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் ஒரு ஆள் தான் இந்த மக்களுக்காக இருந்தேன். இன்னும் இந்த நாடு உடனே நாட்டை விட்டு போக சொல்லிருச்சு. யார் இந்த மக்களுக்கு நித்திய வாழ்வை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கண்ணீரோட அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்முடைய மூத்த அண்ணமார் அவரோட சேர்ந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ட்ரெயினில் உங்கள் சொந்த நாட்டுக்கு ஏறி சந்தோஷமாக போங்க. இந்த நாட்டில் நடக்க வேண்டிய மிஷினரி பணியை, இந்த நாட்டு மக்களுக்கு பரலோகம் போகிறதுக்கான வழியை, இந்த நாட்டு மக்கள் மேலே இருக்கிற சாபக்கேடான நிலையை நீக்குவதற்கு, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு உன் ஜாதகம் நல்லா இருக்குப்பான்னு சொல்கிறதுக்கு இனி நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சாங்க. என் அன்புக்குரிய அன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் பாரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடு, வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே பல தேசம் செல்லும் படி கூறினாரே, வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே எத்தனை கூட்டங்கள் இங்கே, எத்தனை கொள்கைகள் இங்கே, ஒன்றும் அறியாதோர் அங்கே கோடி கோடியாக உண்டே. இஸ்ரவேலே எந்த நாள் வரைக்கும் எருசலேம் மதில்களில் முடங்கி நிற்பாய், வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே. என் அன்புக்குரியவர்களே, இந்த பாடல் சத்தத்தை கேட்டு புறப்பட்டு போன மிஷினரிமார் நிறைய பேர். ஆகவே ஜெபியுங்கள், பெரிய தேசத்தை சந்திக்கிறதற்கு எழும்புவோம். இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் கிடையாது. ஒரு காணிக்கை பெட்டி வச்சுருக்கோம். இந்த காணிக்கை பெட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேமிக்கிற காணிக்கை ஆலயம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவதற்கு. ஆகவே உங்கள் குடும்பத்துக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாதந்தோறும் ஆத்ம சவால் என்று எங்களுடைய பத்திரிக்கை நாங்கள் வெளியிடுகிறோம். இது ஒரு இலவச பத்திரிக்கை. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் அனுப்பி வச்சிங்கன்னா இது இலவசமாக அனுப்பி வைப்போம். இயேசு வரப்போகிறார். வெறுங்கையோடு ஒருவரும் அவரை சந்திக்கக்கூடாது. ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு நாம் அவரை சந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் தந்தருள்வாராக. அன்பானவர்களே, இந்த புதிய 2026 ஆண்டுக்கான வார்த்தைகளை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 22 வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜனக்காக வழக்காட போகிற உன் தேவனுமாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். நீ இனி என் உக்கிரகத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் தம்முடைய ஜனங்கள் தவிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை ஆறுதல் படுத்துகிறதற்காக விரைந்து ஓடுகிற ஆண்டவர். அருமையானவர்களே, நம்முடைய வேத புஸ்தகத்தில் சிமியோன் என்ற ஒருவர் இயேசுவை சந்தித்தார் என்று சொல்லி நாம் லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 24 அவரை குறித்து நான் வாசிக்கிறோம். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருந்தாராம், இஸ்ரவேல் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஆறுதல் கொடுக்கிறவரை நான் அனுப்பி வைக்கிறேன், உன் கண்கள் அவரை பார்க்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருந்தாராம். ஆகவே தான் இரட்சகரை தன் கையில் ஏந்திர உடனே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, தேவரீர் உலக மக்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மனுஷனுமே கடவுளுடைய பிள்ளைகள் தான் பார்த்துக்குங்க. அதனால தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நான் எடுத்து போடுகிறேன். என் அன்பானவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு பகல் முழுவதும் வேலை செய்தாலும் சாயங்காலத்தில் உணவு கொடுக்க மாட்டாங்க. மாறா இவங்க தான் போய் காட்டில் போய் கீரைகளை பறித்து வந்து அதன் பின்பு அவர்கள் சமைத்து சாப்பிடுவார்கள். தினமும் கொடுமை. அதேமாதிரிவர்களே, இந்த கொடுமை தாங்க முடியாமல் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார்கள். ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன் அல்லவா, ஏன் எங்களுக்கு இந்த அடிமைத்தனம்? அவருடைய கதறலை கர்த்தர் கேட்டு ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய தத்தளிப்பு, என் ஜனங்களுடைய கதறல்களை நான் கேட்டேன், என் ஜனங்களுக்கு நான் எதையாயிலும் செய்ய வேண்டும், நீ புறப்பட்டு வா, என் ஜனங்களை மீட்டு நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர்
தத்தளிக்கிற ஜனங்களை பார்த்து ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டார். நான் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு கள்ளப்பணம் கொண்டு வராதீங்கன்னு சொல்லுவேன். என் அன்பானவர்களே, சாராயம் அவங்கள போதைப் பொருட்கள் விற்று அந்த லாபத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதீங்கன்னு சொல்லுவேன். லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வராதீங்கன்னு சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, ஒரு நாளும் உங்கள் பணத்தை வட்டிக்கு கொடுக்காதீங்க. தேவைக்கு அதிகமான பணம் இருந்தால் வங்கியில் போடுங்க, வங்கி கொடுக்குற வட்டிகளை வாங்கி கொள்ளுங்கள். என் அன்பானவர்களே, யாராவது உதவி கேட்டால் உங்களால் ஏன்றதை தானமாக கொடுங்க. அவங்க திரும்ப தர்றது தராது அவங்க பொறுப்பு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, வட்டிக்கு மாத்திரம் கொடுத்தோம்னா வட்டி கொடுக்குறவங்க உங்கள் வீட்டில் அந்த பணத்தை கொடுக்கும்போது ஒரு நாளும் சந்தோஷமாக கொடுக்க மாட்டாங்க, ஏக்கத்தோடு தான் கொடுப்பாங்க பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட அந்த ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தேவன் நினைவு கூறுவார், அது யாராக இருந்தாலும் சரி. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே என் அன்பானவர்களே, இந்த தத்தளிப்பு என்பது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய தத்தளிப்பை தேவன் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறார், தேவன் தம்முடைய ஜனம் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். யார் அவருடைய ஜனம்? கிறிஸ்தவங்க மட்டும் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், உலகில் பிறந்திருக்கிற எல்லாருமே தேவ சாயலில் பிறந்திருக்கிறோம். எல்லாருமே அவருடைய ஜனங்கள். ஆகவே தான் என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சுயநலம் ரொம்பவே பெருகிட்டு இருக்கு. யாருக்கு பார்த்தாலும் பணம் வேணும், வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் பணம் மட்டும் வேணும் பார்த்துக்குங்க. ஆனால் அப்படி தான் உலகம் போயிட்டுருக்கோம், இந்த கடைசி காலம் அப்படி தான் இருக்கும். ஆனால் என் நண்பானவர்களே, இதற்காக கடவுள் நம்ம யாரையும் உருவாக்கவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் உணவு தேவை, நம்ம எல்லாருக்கும் உடை தேவை, நம்ம தங்குறதுக்குன்னு ஒரு இடம் தேவை பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, இது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார், ஒரு நாள் உங்களை வீணாக்க மாட்டார். ஏன்னா பெத்லகேம் என்ற இடத்துல இயேசு பிறக்கும்போது அவருக்கு பிறக்கிறதுக்கு இடம் இல்லை, மாட்டுக்கொட்டகை கிடத்தி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, மாடு தீவனம் வைக்கிற இடத்துல அவரை கிடத்தி வச்சாங்க. ஏன், எதற்காக சொல்லுங்க? நமக்காக அவர் தரித்திர கோலம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, ஒரு ஏழையினுடைய வருத்தம் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டை பெருக்கிறாங்க. அம்மா ஏன் ரொம்ப நேரம் பெருக்கிறீங்கன்னு கேட்டால், அந்த வீட்டில் அவங்க வைத்திருந்த பணத்தில் ஒரு பணம் காணவில்லை பார்த்துக்குங்க. அந்த அம்மா தேடி தேடி கடைசியாக பெருக்கி அள்ளி குப்பையில் இருந்து அந்த ஒரு துட்டை எடுத்துட்டாங்க. எடுத்து எல்லார்ட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம். ஐயோ, அந்த காணாமல் போன ஒரு துட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அந்த ஒரு துட்டுடைய வேல்யூ அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து, என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுடைய வருத்தங்கள், ஒவ்வொரு வீட்டின் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் என் ஜனத்தின் ஆறுதலை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்னும் படகுல நம்ம எல்லாரும் பேரி உட்கார்ந்துருக்கோம் பார்த்துக்குங்க. நிறைய நேரங்களில் காற்று அடிக்குது, மழை பெய்யுது, நம்ம படகுக்குள்ளேயே தண்ணி வந்துடுற மாதிரியான ஒரு நிலைகள் ஏற்பட்டு அமிழ்ந்து இனி எதிர்காலமே இல்லையோ, இனி நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற நிலை பல நேரங்களில் வருது. நிறைய பேர்கிட்ட சாத்தான் சொல்கிறான், நீ தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்கிறான் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்கிட்டதுக்காக கடவுள் உங்களை இந்த உலகத்தில் வைக்கலை. உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. என் அன்புக்கானவர்களே, இந்த கொக்கோ கோலான்றது ஒரு நல்ல ஒரு குளிர்பானம் இல்லையா, நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடும். இந்த கொக்கோ கோலாவுடைய நிறுவனர் யூசாக் கோண்ட்லர் என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனு குறித்தும் ஒரு குறிக்கோள் கடவுளுக்கு இருக்குது. ஆகவே அந்த குறிக்கோளை கடவுள் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், அவரை மட்டும் நீ பார் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க வீட்டில் 9 பிள்ளைகள் பற்றி, அவங்க அப்பா பேர் சாமுவேல், ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கொண்டு வந்து கொடுக்குற அந்த உணவுப் பொருள் அந்த வீட்டுக்கு பற்றாமல் இருக்குது. அந்த அம்மா அன்றைக்கி அடுப்பாங்கிறதானே விறகு அடுப்பு இல்லையா, முழங்கால நின்று அழுது ஜோம் பண்ணுறதை அவர் பார்க்குறாரு. ஒரு நாள் சொல்கிறாரு, ஆண்டவரே, எங்கள் அம்மாவுடைய தத்தளிப்பு, எங்கள் அம்மாவுடைய கண்ணீரை நிச்சயமாக நீங்கள் கேட்டிருக்கீங்க, எனக்கு ஒரு விடுதலை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கி தரணும்னு சொல்லி பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போய் வேலைக்கு கேட்டாராம். அப்போ அவர் ஒரு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. இந்த டாக்டர் அவர்கிட்ட வர்றவங்களுக்கு இந்த தலைவலி, வயிற்றுப்போக்கு, மனச்சோர்வு, இந்த மாதிரி சில கஷ்டங்களை சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 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 பானம், ஒரு குளிர்பானம் மாதிரி தயாரித்து வச்சுருந்தார். அதை கொடுப்பாராம். அது கொஞ்சம் காசு வாங்கிட்டு தான் கொடுப்பாரு. அது குடிங்க நல்லாயிரம்னார். ஒரு நாள் யூசாக் கோண்ட்லர் அதை குடிச்சு பார்க்குறாரு, இவருக்கும் நல்லா தான் இருக்குது. அப்போ தான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னாராம், இன்னும் சில ஃபார்முலா நம்ம சேர்த்துட்டோம்னா குடிகாரங்களை கூட நம்ம மனமாற பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் கோவம்
அவரை வேலை விட்டு நீக்கிறதுக்கு ஆசைப்படும் போது தான் இவர் தொடர்ந்து அந்த காரியங்களை பேசிக்கிட்டு இருந்ததுனால அந்த ஃபார்முலாவை நீயோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டாராம். அதுதான் பிற்காலத்தில் கொக்கோ கோலாவை மாறிச்சு பெற்றுங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நிலையில் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. எங்கே வைக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது உங்கள் ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலை என்னாலே அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் 23 சொல்லியிருக்காகவே இந்த புதிய ஆண்டில் என் அன்புக்குரியவர்களே, எந்த காரியத்தை குறித்து ரொம்ப கலங்காதீங்க, பயப்படாதீங்க. சங்கீதம் மத்தேயு 6:33 எழுதியிருக்கு பார்த்தீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது அந்தந்த நேரத்தில் கொடுக்கப்படும். நாளை தினத்தை குறித்து ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? அதுக்காக நாளை தினம் ஆயத்தங்கள் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாளைக்கு இட்லி சாப்பிடணும்னா இன்றைக்கி நீங்கள் இட்லி மாவு நீங்கள் அரைச்சி நீங்கள் ஊற வச்சு தான் ஆகணும். அப்போ தான் நாளைக்கு இட்லி நல்லாயிருக்கும். காலையில் இட்லி சுட்டு மாக வச்சு காலையில் இட்லி சாப்பிட முடியாது, எனக்கு தெரியாது அன்பானவர்களே, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாளை என்ன நடக்கும்? நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் பிறந்த 90% ஜனங்கள் பார்த்திங்கன்னா யூகத்தின் அடிப்படையில் நாளையை நினைத்து 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 கலங்கி இன்றைக்கு வியாதிகளை சம்பாதித்து கொடுக்குறோம். என் அன்புக்குரியவர்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நாளை தினத்தை நான் பார்த்து கொள்கிறேன், நீ ஏன் நாளை தினத்தை குறித்து கலங்குகிறாய்? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, மார்க் 4வது அதிகாரம் 35 41 வரைக்கும் அவருடைய சீசரில் பார்த்து சொல்கிறாரு, வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம். என் அன்பானவர்களே, அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டார் இல்லையா, அவர் கொண்டு போய் சேர்ப்பார். இதுதான் விசுவாசம். பார்த்துக்குங்க அன்பானவர்களே, படகுல ஏறி உட்கார்ந்தாச்சு. அதே மாதிரி நாமும் வாழ்க்கைங்கிற படகுக்கு வந்தாச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் குடும்பம் ஆகிட்டோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தாச்சு. சரியா, தொழிலில் நிறையா நஷ்டங்கள் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டார் இல்லையா. அவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்பொழுது நம்ம சந்தேகம் வருது? என் அன்பானவர்களே, உலக பிரகாரமான அந்த சந்தேகம், கவலை, கண்ணீருக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். காற்று எந்த நிலையில் வருதோ அந்த பக்கமாக திரும்பி போயிடும். உங்களுக்கு என்னென்ன பாடுகள் வருதோ அது அந்த வழியாகவே திரும்பி போயிடும். பார்த்துக்குங்க, பதற்றம் அடையாதீர்கள். என் அன்பானவர்களே, இந்த எலி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சாதாரணமாக பெரிய பெரிய மரங்களை கூட கடிச்சிட்டு வெளியே வந்துடும். ஆனால் எலி கூண்டுக்குள்ளே அது சில நேரங்களில் மாட்டிக்கிட்டுனா இங்கேயும் அங்கேயும் ஓடும். அது நினச்சா கொஞ்சம் அமைதியாக இருந்து ஈஸியாக கடிச்சது வெளியே வந்துடலாம். பார்த்து ஆனால் அதை செய்யாது. காரணம் என்னென்னா பதற்றம். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 46:11 எழுதியிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நெருக்கம் வரும்போது அமைதியாக உட்கார்ந்து, இயேசுவே இதில் எனக்கு எப்படி நீங்கள் வழிகாட்ட போகிறீங்க, உங்களுடைய நடத்துதல் என்னன்னு சொல்லி கேளுங்க. என் அன்புக்குரியவர்களே, சீசர்கள் படகுல உட்கார்ந்து இருக்கும்போது இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த படகே முழுகி போகிற மாதிரி தண்ணி வந்து காற்று அடித்து அலங்கோலமாக போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கவலையே இல்லையா? நாங்கள் செத்து போகிற பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? என் அன்புக்குரியவர்களே, விசுவாசி கிறிஸ்தவர்கள் என்ற பேர் விசுவாசி. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க வேதக்காரங்க அப்படிவாங்க. வேதக்காரங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த வேதத்தை படிக்கிறவங்க எல்லாரும் விசுவாசிகள். என் அன்பானவர்களே, எங்கள் ஊர்லெல்லாம் வேதக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க. எங்களெல்லாம் பார்த்து வேதக்காரங்க. என் அன்புக்குரியவர்கள், வேதக்காரங்கன்னா வேதத்தை படிக்கிறவங்க. வேதத்தை படிக்கிறவங்க விசுவாசத்தோடு இருக்கிறவங்க. பார்த்துக்குங்க, இவங்க பதற மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, கண்ணீர் விட மாட்டாங்க. ஆமாம், கண்ணீர்னா வீட்டில் ஒருத்தர் செத்து போனால் நம்ம கண்ணீர் விட தான் செய்வோம். அது அந்த நேரம் ஒரு ஆறுதல் வைங்களேன். ஆனால் தொடர்ந்து அதே நினச்சி நம்ம அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு தம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர். என் அன்புக்குரியவர்களே, எருசலேம் அப்படின்ற ஒரு நாடு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் நாடு. இந்த இஸ்ரேல் நாடு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரையிலும் தினந்தோறும் அந்த நாட்டுக்கு நிறைய போராட்டங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அரபு நாடுகள் எல்லாருமே அவங்கள காலி பண்ணிடணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, உலக அளவில் இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாக நிறைய நாடுகள் கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இஸ்ரேல் நாடு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் முன்னால் தான் போயிட்டே இருக்கிறதா, அவங்க கீழே வரல. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, என் அன்பானவர்களே, அவங்களுக்கு தத்தளிப்பு இருக்க தான் செய்யும். அதே போல தான் நமக்கும் தத்தளிப்பு. பார்த்துக்குங்க, ஆனால் இந்த தத்தளிப்பில் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, எதிரியை அழிச்சிடணும்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டியது அவசியமும் கிடையாது. அவங்க ஒரு நாடு, அவங்க அப்படி நினைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் தேவனின் பிள்ளைகளாகிய நாம் எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது, நான் அவனை அழிச்சிடணும்
வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் ஒரு நாளும் தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் அதை பார்த்து கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்கள், ஆகவே அவருடைய கையில் கொடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களை ஆறுதல் படுத்தி அவர்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை நிச்சயமாக நடத்துவார். பார்த்துக்குங்க, நிறைய நேரங்களில் சந்தேகத்தை நமக்குள்ளே போட்டுடுறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த உலகத்தையே பாவத்திலிருந்து விடுவிக்கிறதற்காக, சமாதானம் கொடுக்கறதுக்காக, ஆறுதல் கொடுக்கறதுக்காக, மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறதுக்காக வந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவரை ஏமாற்றுறதுக்காக பிசாசு என்ன பண்ணுறான் பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, மத்தேயு 4வது அதிகாரத்தில் இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு வந்தான்னு எழுதியிருக்கோம். என் அன்பானவர்களே, இயேசுவையே சோதிக்கும்படி பிசாசு வந்தான்னா, பேதுருவை சோதிக்கும்படி பிசாசு வந்தான்னா, யோபுவை சோதிக்கும்படி பிசாசு வந்தான்னா, உங்களையும் என்னையும் சோதிக்கிற கட்டாயம் வருவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துங்க, அதே மாதிரி தான் இயேசுவை சோதிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை காட்டுறான். நீ என்னை விழுந்து பணிஞ்சுக்கோ, உனக்கு எல்லாவற்றையும் கிஃப்டாக கொடுத்துட்றாங்க, என்னமோ இவன் கையில் இருக்கிற மாதிரி. ஒன்றுமே அவன் கையில் கிடையாது, ஏமாத்துறான். பார்த்துக்குங்க. ஆனால் இயேசு சொன்னார், உன் பிதாவாகிய தேவனை தவிர வேறு ஒருவரையும் பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இந்த பைபிளில் எழுதியிருக்கப்பா அப்படின்னு சொன்னோட என்ன சொல்கிறான், நீங்கள் மேலேருந்து கீழே குதிங்க, அப்போ இந்த உலகமெல்லாம் உங்களுக்கு சேவை செய்ய வரோம்ல அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான். என் அன்புக்குரியவர்களே, எந்த ஏமாற்று வார்த்தைகள், ஆசைகள், இதற்கு தயவு செய்து கீழ்ப்படியாதபடி என் அன்புக்குரியவர்களே எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவர் அப்பொழுது உங்களோடு கூட இருந்து உங்களை திடப்படுத்துவார். சங்கீதம் 120 சங்கீதம் 137 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம் அப்படின்னு இருக்கும். இந்த ஆரோகணம் அப்படின்ற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படி நாம் ஏறிக்கொண்டே போகிறோம் அப்படின்னு பொருள். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இந்த ஒவ்வொரு படியும் ஏறும்போது இருக்குல்ல, நிறைய நெருக்கங்கள் வரும். அது எதுக்குன்னா, அந்த படிக்கட்டில் உங்களுடைய கால்களை நீங்கள் உறுதியாக வைத்து கொள்றதுக்காக. சரியா? ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த அல்லல்கள் வர்றதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனக்குமரலில் எதையாயிலும் முறுமுறுத்து வார்த்தைகளை விட்டுடுறோம். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாயின் வார்த்தைகளில் நீங்கள் சிக்குண்டு போயிடாதீங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. எப்பொழுதுமே பாருங்கள், நீ விளங்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் பிள்ளையும் சொல்லாதீங்க, உங்கள் எதிரியும் பார்த்து சொல்லாதீங்க. சரியா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரே தவிர, மன்னிக்கிறது தான் வச்சிருக்காரு தவிர, சபிக்கிறத ஏதாவது நான் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அருமையானுள்ள அதில் சங்கீதம் 126:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். என் அன்புக்குரியவர்களே, உடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்புவது என்பது நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு எளிதான காரியம். பார்த்துக்காகவே என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளை அவர் நிச்சயமாக மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த ஆண்டை நான் எப்படி முடிப்பேன், இந்த வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது வெற்றி கிடைக்குமா அப்படிலாம் கலங்காதிருங்க. என் அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தீர்க்கதரிசியை அங்கே அனுப்புகிறார். அங்கே எல்லாமே எலும்பு உலர்ந்து போய் ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்பாக இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் நினச்சதை முடியும். உடனே தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, நீ ஜெபம் பண்ணு. என் அன்புக்குரிய அவர் ஜெபம் பண்ணும்போதே அந்த எலும்புகளுக்குள்ளாக ஆவி வருது, அந்த எலும்புகளுக்கு தசை வருது, அந்த எலும்புகளுக்குள்ளாக நரம்புகள் வருது, அனைத்தும் பெரும் திரளாக எழும்பி நின்றது என்று சொல்லி எழுதியிருக்கு. அதே போல் இந்த 2026வது ஆண்டில் உங்கள் வாழ்க்கையிலையும் உலர்ந்து போன காரியங்களெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சிறந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, எப்பொழுது வருவீர் ஆண்டவரே என்று சொல்லி அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற அனுபவத்தோடு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த வேதத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது வாசிக்காமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. தயவுசெய்து நீதிமொழிகளில் ஒரு அதிகாரம் வாசிங்க, சங்கீதத்தில் ஒரு அதிகாரம் வாசிங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் வாசிங்க, சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒரு அதிகாரம் வாசிங்க, அதே போல் நிருப வாக்கியங்களில் ஒரு அதிகாரம் வாசிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னை திடப்படுத்தும். நான் தத்தளிப்பு உங்களிலிருந்து எடுத்து போடுகிறேன் என்று சொன்னீரே. யாரெல்லாம் மனம் கலங்கி கொண்டு எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு ஏதாவது விருத்தி இருக்குமா அப்படிலாம் யாராவது நினச்சி ஆண்டவரே மனக்குமரலோடு இந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னா, ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் திடப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தில் புது பலத்தோடு விசுவாசத்தோடு கூட காணப்படும்படி
இயேசுவே நீர் இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறினானே, அந்த குருடனுக்கு இறங்கி வந்தீங்களே ஏசப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். பிதாவே நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன் எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபங்களை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பராமரிப்பு, நடத்தல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?